பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். கிறிஸ்து தம் ஜீவனை விட்டார். சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர் தம் ஜீவனை விட்டார். சிருஷ்டிகளுக்கு ஜீவனை கொடுத்தவர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர் தம் ஜீவனையே கொடுத்து மரித்தார். அதை காண சகியாமல் சூரியன் இருளடைந்தது. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது என்று அவர் படைத்த சிருஷ்டிகளால் அதை காண சகிக்கவில்லை. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது என்று பார்க்கிறோம். கீழ் தொடங்கி மேல் வரைக்கும் கிழிந்திருந்தால் அது மனிதனின் செய்கை என்று சொல்லலாம். ஆனால் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்ததால் இது தேவனுடைய செயலாகும். மனிதன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்ல முடியாதபடி தடையாக இருந்த திரைச்சீலை கிழிந்தது. இப்போது மனிதன் நேராக தன்னை படைத்த தேவனிடத்தில் கிருபாசன தண்டை கிட்டி சேர முடியும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தேவனையும் மனிதனையும் இணைக்கும் பாலமாக மாறியது. அல்லேலூயா. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். ஏன் மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார்? நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்ற வார்த்தையின்படி அவருடைய ஜீவனை சத்துருவால் எடுக்க முடியவில்லை. ரோம வீரர்களால் எடுக்க முடியவில்லை. சுற்றிலும் இருந்த யூதர்களால் எடுக்க முடியவில்லை. அதை என்னிடத்திலிருந்து ஒருவனும் எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன் என்று அவர் மகா சத்தமாய் சாட்சியாக அறிவித்து தமது ஜீவனை பிதாவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்டார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் மரணத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு. கிறிஸ்துவே வார்த்தையானவர். அவரை எப்படி பிழிந்தாலும் அவர் வாயிலிருந்து வேதத்தின் வார்த்தைகளே வெளிவரும். அவர் 40 நாட்கள் உபவாசித்து பசியுண்டான வேளையிலும் பிசாசு அவரை சோதித்த போதும் அவர் வாயிலிருந்து வசனமே வெளிவந்தது. அவர் இத்தனை பாடுகள் பட்டு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போதும் அவர் வாயிலிருந்து வேத வார்த்தைகளே வெளிவந்தது. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர் என்று தீர்க்க தரிசனமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் சங்கீதக்காரன் சொன்ன இந்த வார்த்தைகளே அவர் வாயிலிருந்து வந்தது. நாமும் கூட ஒரு நாளில் மரிக்க போகிறோம். கர்த்தருடைய வருகை தாமதித்தால் நம்மில் யாவரும் ஒரு நாளில் மரிக்கத்தான் போகிறோம். கிறிஸ்துவை போல நம் வாயில் எப்போதும் கர்த்தருடைய வார்த்தை காணப்படுமா? நம் இருதயம் வேத வசனங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறதா? எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லத்தக்கதாக நம் வாயில் அவருடைய வார்த்தைகள் காணப்படுகிறதா? அல்லது உலக காரியங்களும் தேவையற்ற காரியங்களும் காணப்படுகிறதா? சாவு என்றால் பயத்தோடு காணப்படுகிறோமா? கிறிஸ்து சாவை கண்டு அஞ்சவில்லை. அதை தைரியமாக சந்தித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து சாவையும் சாத்தானையும் ஜெயித்தார். அல்லேலூயா. சாவு என்று வரும்போது அநேகர் தங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் விடுகிறார்கள். திரும்பவும் அவர்களுக்கு அதை சரி செய்ய தருணம் இல்லையே என்று கண்ணீர் விடுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்குள் வாழ்ந்த பரிசுத்தவான்களோ மகிழ்ச்சியோடு தங்கள் நித்தியத்தை எதிர்கொள்கிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தருணத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து சாவு எந்த நாளில் வந்தாலும் அதை தைரியமாய் எதிர்கொள்வோமா? நாம் உலகத்தில் இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் மரித்தால் கர்த்தரோடு இருப்போம் என்கிற தைரியமும் பக்குவமும் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாய் கிழிந்தபோது தேவன் கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டிருந்த பாவங்களை மன்னித்து விட்டார் என்பதின் அடையாளமாகவும், மனிதனின் பாவங்களும் கிறிஸ்து மூலமாக மன்னிக்கப்படும் என்பதன் அடையாளமாகவும் வெளிப்பட்டது. இப்போது தேவனுடைய பிரசன்னம் தடையாயில்லை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதற வேண்டியதில்லை. முதலில் பிதாவோடு அவர் கொண்டிருந்த உறவு மீண்டும் ஆரம்பித்தது, வலுப்பட்டது.
அதன் காரணமாக பிதாவின் செல்ல பிள்ளையாக இருந்த கிறிஸ்து இப்போது மீண்டும் அவருடைய செல்ல பிள்ளையாக, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று தம் ஜீவனை அவருடைய கரத்தில் உரிமையோடு கொடுத்து ஜீவனை விட்டார். அல்லேலூயா. நாம் ஒரு நாளில் சந்திக்க போகும் மரணமும் பயம் இல்லாததாக, சமாதானம் நிறைந்ததாக, கர்த்தருடைய வார்த்தைகள் நம் வாயிலும் நிறைந்ததாக, நம்முடைய ஆவியையும் பிதாவே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று உரிமையோடு கொடுத்து செல்லும்படியாக அமையட்டும். நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா.